பேர் என்ன? நான் வந்தோன்னு என்ன கேட்டேன்? உன் பேர் கேட்டேன்னா இல்லையா? பேர் கேட்கலையா? பேர் உன் பேர் என்ன? பேர் ஜாவன். உன் பேர் உன் பேர் கிறிஸ்தர். உன் பேர் தூய ஆவியின் திரியேக நாமும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய நாளினுடைய பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கிப்போ, நீ அழைத்து வந்த ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய விதித்த விதியை அவர்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாய் விட்டு விலக வார்ப்பு விக்கிரகத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே செய்து கொண்டார்கள் என்று சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்தில் அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், சீக்கிரமாக இறங்கிப்போ. ஒருவேளை இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை நம்மிடத்தில் சீக்கிரமாக, அவர் தாமதிக்கிறார் என்று வருத்தப்பட வேண்டியதில்லை, அவர் தாமதிக்கிறார் என்று நாம் உதாசீனமாக இருக்க வேண்டியதில்லை, அவர் தாமதிக்கிறார் என்று சோம்பேறியாக இருக்க வேண்டியதில்லை, அவர் தாமதிக்கிறார் என்று நாம் பல பாவ வாழ்க்கையிலே இருந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இங்கே மோசேயின் வழியாக சொல்கிறார், சீக்கிரம் இவ்விடத்தை விட்டு இறங்கிப்போ என்று பதிவிடுகிறார். என் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நாம் அழிவது, வீணாய் போவது, வழி விலகி போவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே தான் நம்மீது அவர் இரவும் பகலும் தமது கண்களை வைக்கிறார். மோசே மூலமாக இந்த 10 கட்டளை கொடுத்து அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த அந்த விக்கிரகங்களை விலக்கி போடுகிறார். அந்த விக்கிரகங்களை விலக்கி போட, அவர்களுடைய பொல்லாத வழிகளை நீக்கி போட விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் எனக்கு உதவி செய்யவில்லை, அவர் எனக்கு இந்த வரத்தை கொடுக்கவில்லை, இந்த நன்மையை செய்யவில்லை, இந்த அற்புதத்தை அவர் நடப்பிக்கவில்லை, அவர் இத்தனை நாட்கள் அவருக்காக காத்திருந்தேனே, இந்த வேலை கிடைக்கவில்லை, இந்த உதவி செய்யவில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? உடனே மறு இடம் விட்டு விலகி போகிறோம். அதைத்தான் இங்கே இஸ்ரவேல் மக்கள் செய்கிறோம். ஆனால் நீ அப்படி விலகி போகும்போது உன் மீது, என் மீது ஆண்டவராகிய கர்த்தர் உன் குடும்பத்தின் மீது, உன் பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருந்து சீக்கிரமாய் விரைந்து போ என்று ஊழியர்களை உங்களுடைய இல்லத்துக்கு அனுப்புகிறார். ஆனால் அன்றைக்கு ஊழியர்கள் தங்கள் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அநேக தேவ ஜனம் விரும்புவார்கள். ஆனால் இன்றைக்கு ஊழியர்கள் வருகிறேன் என்று சொல்லியும் கூட எங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிறது, பணிகள் இன்று இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவனோ, என் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள், நீ உடனே விரைவாக செல் என்று சொல்லி அழைக்கின்றார் மோசேயை. அவன் வேகமாக சென்று இஸ்ரவேல் மக்களிடத்தில் அந்த கட்டளைகளை கொடுக்கிறான், கற்பனைகளை. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, இந்த நாட்டுக்காக நாம் செபிக்கிற ஜெபம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லையே, கற்பத்தின் கனிகள் ஏற்ற வேளையில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நாம் கலங்குகிறோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் உன் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். நீ விலகினாலும், மலைகள் விலகினாலும், குண்டுகள் நிலைமாறினாலும் என்னுடைய கிருபை. சங்கீதம் 147:11 சொல்கிறார் தாவீது, அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மீது அவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களாக, அவருடைய கிருபையை சுமந்தவர்களாக இருக்க திரியேக தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் துணை செய்து காப்பாராக. செபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய நிறைவு நாளிலே நாங்கள் ஒன்றாய் கூடி உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை துதிக்க தோத்தரிக்க, ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தில் ரசாயன போர்களினால் பாதிக்கப்பட்டோருக்கான உலக நாள் என்று சொல்லி இந்த 29ஆம் தேதி
2005ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாளாக இது கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 ரசாயன ஆயுதங்கள் பிரகடனம் நடைமுறைப்படுத்த வந்ததை அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாள் சுவாமி. இன்றைக்கு மனிதனுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் கேடு விளைவிக்கிற பொல்லாத ரசாயனங்களை இன்றைக்கு அவன் கெடுப்பதனால்தான் அந்த பாவம் என்ற ரசாயனம், மீறுதல் என்ற ரசாயனம், அக்கிரமம் என்ற ரசாயனம் இவற்றை விட்டுவிட்டு நேசருடைய மீட்பு என்கின்ற அந்த வார்த்தைக்கு கீழாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தை, மைந்தன், தூய் ஆவியானவருடைய திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.